ஸோ ஒபிட்டோ விசஸ் இட்டாச்சி ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனே கிடையாது. 2 பேருமே டஃபஸ்டான பிளேயர் தான். ஸோ லைக் நம்ம இட்டாச்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அமதரஸ் சுசானாவை எடுத்து நம்ம ஒபிட்டோ கிட்ட ஃபைட் பண்ண தொடங்கினா ஒபிட்டோ சிம்பிளாக அந்த காமெடி டைமென்ஷனில் சென்ட் பண்ணிடுவான். ஈவன் சொல்ல போனால் அமதரஸ் 3 நாளே காலியாகும். அது மட்டும் இல்லாமல் காமெடி டைமென்ஷன் அப்படின்றது ஒரு காலியான ஸ்பேஸ். அதை ஸ்டார்டிங் பண்ணே தெரியாது, எண்டிங் பண்ணே தெரியாது. ஸோ இதுலேயே ஆல்மோஸ்ட் நம்ம பவர்ஃபுல் நம்ம ஒபிட்டோ தான். மொத்தத்தை கொடுத்து ஜென்ஜுட்சு வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி விட ஒபிட்டோ கொஞ்சம் பவர்ஃபுல். ஈவன் நருட்டோ சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜென்ஜுட்சுவை பர்ஃபெக்ட் செஞ்சுரிக்கு மேலே அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது. அப்போ நருட்டோ மேலே ஏன் போட்டாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல. பட் ஆல்மோஸ்ட் நம்ம ஒபிட்டோ வந்து ஒரு பர்ஃபெக்ட் செஞ்சுரி ஏன் ஜென்ஜுட்சுவில் போட்டிருக்கா, அது ஆக்சுவலாக முடியாத ஒரு காரியம். ஜென்ஜுட்சு வைஸ் நம்ம ஒபிட்டோமே வின்னர் தான். அடுத்து தாய்ஜுட்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா நம்ம இட்டாச்சி தாய்ஜுட்சு அவ்வளோ யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை அப்படின்றனால நம்ம தாய்ஜுட்சு பக்கம் போக தேவை கிடையாது. அண்ட் நின்ஜுட்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம இட்டாச்சி தான் வின் பண்ணுவோம். ஏன்னா இட்டாச்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நின்ஜுட்சு தெரியும். அப்புறம் இட்டாச்சி தன்னோட 13 வயசில் பார்த்தீங்கன்னா அவன் கிளானே அடிச்சிருந்தாலுமே அவங்க கூட இருந்து நம்ம ஒபிட்டோன்ற மறந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒபிட்டோ அவரோட 14வது வயசில் பார்த்தீங்கன்னா 9 அட்டாக் பண்ணியிருப்பான். மட்டும் இல்லாமல் லீஃப் எடுத்து தாக்குறது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் காயை விட சோலோ சண்டை போட்டிருப்பான். ஸோ இதில் ஆக்சுவலாக ஒபிட்டோ தான் ஜெயிக்கணும். பட் எனக்கு இட்டாச்சி மேலேயும் எந்த விருப்பமே கிடையாது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க.